தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் பிலிப்பியர் அதிகாரம் 4 வசனம் 13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிறவ கிறிஸ்துவினாலே ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு எங்களுக்கு பலன் உண்டு. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தின் பாதையிலே போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே கர்த்தரோட பலனை நீங்க கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா கிறிஸ்துவானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பலனாய் இறங்கி இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்கிறபடினால் நன்றி. எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்தும் போது ஆண்டவரே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளாலே எல்லாவற்றையும் செய்யறதுக்குரிய பலனை நீங்க கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஒவ்வொருவரும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை தங்களுடைய பலவீனங்களிலே அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வியாதியின் படுக்கையில இதை அறிக்கையிட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா வியாதி படுக்கையை ஆண்டவரே கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுவீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பலனை நீங்க உண்டு பண்ணுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் பலனா இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே சுகத்தையும் நீங்க கட்டளையிடுகிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.